வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் பார்த்தோம்னா நம்மளுக்கு மூட்டு வலிங்கிறது காமனாக வந்து வயதானவர்களுக்கு வரதை நம்ம பார்த்துருப்போம். இன்றைய காலகட்டத்தில் வந்து 40, 45, 50 வயசுலேயே நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் முதல்ல அட்வைஸ் பண்ணுறது வந்து நீங்கள் வெயிட்டை குறைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு நம்ம வந்து வாக்கிங் போகலான்னு நினைப்போம். ஸோ அந்த பெயின் இருக்கிறனாலே நம்மளால வாக்கிங் போக முடியாது. ஸோ வாக்கிங் போகலைன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட்டை குறைக்க முடியாது, நீ பெயினையும் குறைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விசியஸ் சைக்கிள், அதாவது சுழற்சி முறையில் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த டபுள் எட்ஜ் ஸ்வாடை வந்து நம்ம எப்படி வந்து வேற ஏதாவது மூலமாக கட்டுப்படுத்த முடியுமா? ஹவு டு பிரேக் திஸ்? வேற ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? வெயிட்டை குறைக்கிறதுக்கு வேற ஏதாவது எக்ஸசைஸ் இருக்கா? ஸ்பெஷல் எக்ஸசைஸ் இருக்கா? இல்லை ஏதாவது உணவு முறைகள் ஏதாவது மாற்றம் பண்ணணுமா? ஏதாவது மேஜிக் ஃபுட், அதாவது மிராக்கிளான ஃபுட்டு, சிங்கிள் ஃபுட் இருக்கா? அந்த ஃபுட்டை சாப்பிட்டா வந்து எனக்கு வெயிட் குறையும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபுட் இருக்கா? இல்லை நான் சாப்பிட்டுட்டு இருக்க ஃபுட்டில் உணவுகளில் வந்து இதை நிப்பாட்டினா எனக்கு வெயிட்டை குறையும் அப்படின்ற ஏதாவது ஃபுட் இருக்கா? இல்லை இதுக்கு ஏதாவது மாத்திரைகள் இருக்கா? ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து மக்கள்கிட்ட இருக்கு. ஸோ இந்த பதிவில் வந்து நம்மளுக்கு வந்து குறிப்பாக வந்து முழங்கால் மூட்டு வலி உள்ளவங்களுக்கு வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்கு வந்து என்ன மாதிரி எக்ஸசைஸ் நம்ம பண்ணால் குறையும், வேற என்னென்ன உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம கடைபிடிச்சா வந்து இது குறையும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து மூட்டு வலி அப்படின்றது எதனால வருது? ஸோ ஜென்ரலாக வந்து வயதானவர்களுக்கு தான் நம்மளுக்கு காமனாக பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. எப்படி வந்து நம்மளுக்கு முடிகள் நரைக்குதோ, அதே மாதிரி தோள்கள் சுருங்குதோ, அதே மாதிரி வயதாரப்போ வந்து நம்மளுக்கு முழங்கால் மூட்டுகளில் இருக்க அந்த குருத்தெலும்புன்னு சொல்லக்கூடிய கார்டிலேஜ் வந்து தேய்மானமாகும். அதாவது இந்த பக்கம் உதாரணம் இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற குருத்தெலும்புக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும், ப்ளூ கலர்ல இருக்கிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆகிறப்ப வந்து நம்மளுக்கு வந்து சிதைஞ்சு எலும்புகள் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ அந்த எலும்புகள் எக்ஸ்போஸ் ஆகிறனால நம்மளுக்கு எலும்புகளில் உராய்வு ஏற்பட்டு வலி உண்டாக்கி தேய்மானம் உருவாகுது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஏஜ் ரிலேட்டட், இது வந்து வயது மூப்பின் காரணமாக வருதுன்னு நம்ம சொல்றோம். பட் நம்ம வயதை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது. ஸோ 50 வயசுலேயும் வரலாம், 55 வயசு வரலாம். பட் இந்த மூட்டு வலி எதனால வருதுன்னு பார்த்தோம்னா, இந்த மூட்டில் வந்து ஓவர்லோட் ஆகிறதுனால நம்மளுக்கு வெயிட் கூட இருக்கும், வெயிட் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்குன்றப்ப நம்மளுக்கு மூட்டுகளில் வந்து அதிகமாக வந்து லோடு வந்து இங்கே வந்து நம்மளுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிறதுனால இந்த கார்டிலேஜ்னு சொல்லக்கூடிய குருத்தெலும்பு வந்து சிதைந்து நம்மளுக்கு வந்து மூட்டு தேய்மானம் ஏற்படுது. ஸோ அதனால வெயிட் ரிடக்ஷன் அப்படின்றது வந்து நம்பர் 1 ட்ரீட்மெண்ட் ஃபார் நீ பெயின் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வெயிட் ரெடியூஸ் பண்றது மூலமா டெஃபினட்டா வந்து நம்மளுக்கு வந்து நீ பெயின் குறையும்ட்டு பல ஆய்வுகளில், பல ரிசர்ச் பேப்பர்ல சொல்றாங்க. ஸோ இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து மாற்று, அதாவது நம்மளுக்கு வந்து வாக்கிங் போகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சிரமம். பட் வேற ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம்.